ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஹெல்த்தியான டிஷ்ல முருங்கைக்கீரை சூப் தான். டெய்லி ஒரு சூப் அம்மா கொடுக்குறோம். ஒன்று ஆட்டுக்கால் சூப், இல்லைன்னா முருங்கைக்கீரை சூப். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று ஆல்டர்னேட்டா குடிச்சிட்டு இருக்காங்க டெய்லியும். முருங்கைக்கீரையில அயன், கால்சியம், பொட்டாசியம், ஜிங்க், மெக்னீசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அதுல இருக்கு. என்னோட ஃபேவரட் சூப் லிஸ்ட்ல இந்த முருங்கைக்கீரை சூப் டாப்ல இருக்கு. முருங்கைக்கீரை சூப் செய்ய ஒரு கப்ல 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டா கொதிக்கட்டும். ஊர்ல எல்லாம் இருக்கும்போது முருங்கைக்கீரைக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா கொழுந்து இலைகள் கிடைச்சது. அந்த இலைகளை நல்லா தண்ணியில போட்டு ஒரு தடவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு சூப்புக்கு தேவையான 5-6 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, ஒரு 5-6 மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டா போதும். கூடவே மல்லி ஒரு ஸ்பூனும் சேர்த்திக்கணும். நான் கீரையை சேர்த்துனதுக்கு அப்புறம் மல்லியை சேர்த்திட்டேன், என்ன ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணிட்டதால. வெங்காயம் பூண்டெல்லாம் தண்ணியில ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியில நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கை இலைகளை சேர்த்து அதுவும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். முருங்கை இலை தண்ணியில நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். முருங்கை இலை கொதிக்கும் போது அந்த வாசனையும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. முருங்கை இலை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முருங்கை இலை கொதிச்ச தண்ணியை நல்லா வடிகட்டி தனியா எடுத்து வச்சுட்டு முருங்கை இலை, வெங்காயம், பூண்டு இந்த ஐட்டங்களை எல்லாம் போட்டு மிக்சியில நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலா முருங்கை இலையோட பேஸ்ட் கூடவே வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணி இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலா முருங்கைக்கீரை சூப் ரெடி. நான் செஞ்சிருக்கிற இந்த அளவுல செய்யும் போது ஒரு 3 பேர்த்துக்கான சூப் நமக்கு கிடைக்கும். ஃபைனலா சர்வ் பண்ணும்போது மிளகுத்தூள் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். என்ன ஏற்கனவே இந்த சூப்புக்கு தேவையான அளவு காரம் கொடுக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, மிளகு எல்லாமே நம்ம சேர்த்தி இருக்கோம். எனக்கு பெங்களூர்லயுமே முருங்கைக்கீரை கிடைக்கும். கிடைச்சாலுமே நான் மேக்ஸிமம் சாம்பார் இல்ல பொரியல் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்குவேன். லீவ் இருக்கிற அன்னைக்கு அப்படின்னா கட்டாயமா சூப் ட்ரை பண்ணிடுவேன். அங்கேயுமே எப்படியோ அம்மா பேரை சொல்லி நானும் இந்த ஒரு 10-15 டேஸ் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட்டுட்டு வந்தேன். முருங்கைக்கீரையை முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ட்வைஸ் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நம்ம ஃபுட்ல சேர்த்திக்கிறது நல்லது.